ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வெயிலோடவே அன்னைக்கு ஒரு நாள் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ பீச்சுக்கு சீக்கிரமா வந்தது, தண்ணிலலாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு போலான்னு. விளையாடிட்டு போறதுன்னா, எல்லாரும் மாதிரி இல்ல. சும்மா கால்ல நனச்சிட்டு வரதுக்கு தான். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பந்தா சீன் எல்லாம். ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில கால் நனச்சிட்டு வந்து, பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு, நான் என் ஃப்ரெண்டும்மா எல்லாருமே உட்காந்து அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைட்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் போயிருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்ல ஜாலியாவும் போயிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் தான். ஸோ பீச்சில் என்ன தான் ஸ்நாக்ஸ் எவ்வளோ நிறையா அது இதுன்னு இருந்தாலும் பானிபூரி, பஜ்ஜி, சுண்டல் எல்லாமே இருந்தாலும், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது பீச் காரைக்கால் பீச்னாலே நம்ம மியோ பைட்ஸோட லேஸ் பேக் தான். ஸோ இதுக்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே கிடையாது. அதில் நானும் சரி, என் பிள்ளையும் சரி எல்லாருமே இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே செம்மையா பக்காவா இருக்கும். குவான்டிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட சாப்பிட வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே செம்மையா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வேறு ஷாப் போயிட்டேன் அப்படின்ட்டு. இந்த தடவை எப்படியாவது மியோ பைட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள அழைச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ பிள்ளைங்க 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் லேஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த லேஸ் ஃப்ளேவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான சிக்கன் அண்ட் வந்து சாஸஸ், மயோனஸ்னு பயங்கரமாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நானுமே மியோ பைட்ஸ் வந்துட்டு இந்த லேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஸோ பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மியோ பைட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லேஸ் பேக் மட்டும் இல்லாமல் ஷவர்மா, சிக்கன் லோடட் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து ப்ரௌனி, வேஃபிள்ஸ், பபுள் டீன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து மியோ பைட்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களும் என்ன மாதிரி அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த லேஸ் பேக் அப்படின்னாலே நம்ம மியோ பைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன் தெரியுமா? இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இதை இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இது பண்ணி ட்ரை பண்ணாலுமே இவங்களோட டேஸ்ட் அந்த இதுக்கு அடிச்சிக்கவே முடியாது. ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட்ஸ் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாக் பண்ணிவிட்டு பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்களுமே பீச் விட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பவே மனசு வரல. ஸோ அடுத்தடுத்து இந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஒரு விலாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.